ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் சிங்க் பண்ணி எப்படி நம்மளோட மாடலில் வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. 3ds Maxலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்ன்ட்டு இல்லை, 2-3 சாஃப்ட்வேருக்கு வந்து லைவ் சிங்க் பண்ணலாம். அதில் ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அன்ரியல் இன்ஜின் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, சினி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். பட் இருந்தாலும் அன்ரியல் இன்ஜினை விட இன்னும் கொஞ்சமே ஈஸியாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது லூமியானோட ரிலேட்டடாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Twinmotion அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் வந்து எஜுகேஷன் லெசன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது, பட் எஜுகேஷன் லெவலில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். இது வந்து எபிக் கேம் லான்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு எபிக் கேம் லான்ச்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃப்ரீ தான். இன்ஸ்டால் பண்ணோன்னா Twinmotion இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2023 1.2 அந்த வெர்ஷன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க, பட் நான் வந்து பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3ds Maxல் இருக்கிற என்னோட சீன் இந்த என்விரான்மெண்ட்டை அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். பட் அது வந்து நீங்கள் வீரே ரெண்டராக இருக்கலாம், கொரோனா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நம்ம என்விரான்மெண்ட் இப்போ பாருங்கள், நம்மளோட சீன் நான் இதில் வந்து எந்த இது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா கொரோனா ரெண்டருக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டரர் பார்த்தீங்கனாலே தெரியும். கொரோனா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ் வச்சுருக்கேன். இதை வந்து நான் 1080 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டரை மட்டும் காட்டுறேன். 2 கேமரா செட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கோம். பட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா 3ds Maxல் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, பட் அதோட மேக்ஸில் இருக்கிற ஒரு அது எப்பயுமே இருக்கிறது தான். என்னென்னா கிராஸ் எல்லாமே நான் இங்கே லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், பின்னாடி இருக்க மரம் எல்லாமே வந்து ஸ்கேட்டரில் வச்சு லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பில்டிங் வந்து இந்த இடத்துல டம்மியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டம்மியாக க்ரியேட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து லோடாகி ஒர்க் ஆகுது. இது இல்லாமல் அசட்ஸ் எல்லாம் லோட் பண்ணியிருக்கேன். இந்த அசட்ஸில் வந்து இதுக்கே வந்து சிஸ்டம் வந்து ரெண்டரிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படின்னா இந்த டைமிங்கை நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து Twinmotion அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகிறேன். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், கார்டனிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். மேலே ஃபுல்லாகவே வந்து ஸ்கேட்டர் வச்சு பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி மரமெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து மாடல் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ண அனிமேஷன் ஆகட்டும், டீட்டெயில் ஒர்க்கு, டெக்ஸ்சரிங் இதெல்லாமே வந்து அடுத்த லெவலில் தூக்கி போவோம். இதெல்லாமே பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுனா 3ds Maxல் வந்து சிஸ்டம் லைட்டாக ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு வந்து லைவ் சிங்குங்கும் போது சப்போஸ் எனக்கு கிளைண்ட் வந்து இந்த இது வேண்டான்ட்டாங்க, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லான்ச் பண்ணுங்கள். லான்ச் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் 3ds Maxல் ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட அதை அப்படியே வந்து நம்ம Twinmotionல் எடிட் பண்ணிக்கலாம். Twinmotionல் ஒரு சின்ன செடி மரமாக வளர்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த இலையை ஆடுறதுலேருந்து எல்லா அனிமேஷனையுமே வந்து ஈஸியாக உங்களால் கொண்டு வந்துட முடியும். இப்போ Twinmotion ஓப்பன் பண்ணவே இந்த மாதிரி வரும். நியூ சீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. Twinmotionல் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைஸ் வந்து என்லார்ஜ் பண்ணுறது. இப்போ இந்த பேனல் இருக்குதுல்ல, இதை ரெண்டையுமே நான் க்ளோஸ் பண்ணுறேன். கீழே இருக்கிற பேனல்லையுமே நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் ரைட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து அசட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா லேயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா லேயர்ஸையுமே கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. கீழே வந்து ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. இது இல்லாமல் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எடிட் அப்படிங்கிறதுல போய் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்திங்கன்னா இங்கே சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நம்மளோட சப்ஜெக்டில் அப்பியரன்ஸ் எந்த மாதிரி வந்து இருக்கணும், 100% இருக்கணுமா, அதாவது இன்ட்ராக்டிவ் ரெண்டர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோட ஆப்ஷன்ஸில் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே. இப்போ புதுசாக நம்ம வந்து ஏதாச்சும் அசட்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய சி ட்ரைவ் வந்து நனைஞ்சிட்டே இருக்குது ப்ரோ, நான் வந்து இதை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இதில் தூக்கிட்டு போய் வைக்கணும் அப்படின்னாலும் கூட வச்சுக்கலாம். இங்கே யூனிட் பாருங்கள், மீட்டரில் வச்சுருக்காங்க. நான் ஃபீட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன்னா நீங்கள் ஃபீட் இன்ச்சஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக ஃபீட் தான் யூஸ் பண்ணுங்கனால ஃபீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மவுஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மவுஸ் கண்ட்ரோலில் எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணாலே போதும். இது இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நிறையா பிக் பண்ணி யூஸ் பண்ணுற மூவ் டூல், ரொட்டேட் டூலோட ஆப்ஷன்ஸ், இது இல்லாமல் அசட்ஸை இம்போர்ட் பண்ணுற நேவிகேஷன் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சீன் அப்படின்றது, சீனில் வந்து ஃபுல்லாகவே லேயர்ஸ் வச்சு தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து சிலிண்டர் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்டர் கொடுத்துட்டு F கொடுத்தீங்கன்னா ஃபோக்கஸ் டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சி லெஃப்ட் மவுஸ் பட்டன் பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். இதுக்கப்புறம் ஆல்ட் பிடிச்சி ரைட் சைடு கொடுத்தீங்கனாலே ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு
மூவ் ஆகும். நார்மலாக நேவிகேஷன் கண்ட்ரோலுங்கிறது வந்து டிஃபால்ட்டாக நம்ம அங்கே 3ds மேக்ஸில் பார்க்குற அந்த ஆப்ஷனே தான் இருக்கும். இப்போதைக்கு எனக்கு இங்கே பேசிக்காக இருக்கிற ஆப்ஜெக்டெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் அங்கேருந்து கொண்டு வரது தான் தேவை. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக டெலீட் பண்ணிட்டோன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து டெலீட் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீன் தான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடு கீழே பாருங்கள், இம்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் இங்கே ஃபைல் இந்த ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 3ds மேக்ஸிலிருந்து அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா 3ds Max EX அப்படிங்கிறது வந்துருச்சா. ஏன்னா இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இங்கே லோட் பண்ணுங்கள். நம்ம datasmith அப்படிங்கிற ஒரு பிளக்கின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அது வந்து எப்பிக்லேயே இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை டவுன் பண்ணிவிட்டு லைவ் சிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து டேங்கிள் ஆட்டோ சிங்க்னு இருக்குதுல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வந்து நீங்கள் லோட் பண்ணணும். அங்கே தெரியுதுங்கிறதுனால டக்குன்னு லோட் பண்ணாதீங்க. பட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் ஃபைல் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து அங்கே அப்லோட் ஆயிரும், ஒரு சில நேரத்தில் அப்லோட் ஆகாது. நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து. சப்போஸ் எப்பயுமே எனக்கு வந்து லேக் ஆகாமல் உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சீனை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த datasmithல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம 3ds Max ஃபைலை datasmithக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அந்த ஃபைலை வந்து நம்மளோட ஃபைல் வந்து ரீட் பண்ணி எப்பயுமே வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஆட்டோ கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஃபைல் வந்து லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிரும், கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இப்போது சிங்க் கொடுக்கும்போது ரீட் ஆகுது, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ரீட் ஆகும். இப்போது ஓவராலாக எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த இடத்துல இருக்குங்களா, எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நான் EX கொடுத்துட்டு TWIN Twinmotion 1 அப்படின்ற, ஏன்னா Twinmotionோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போது எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல சிங்க்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஃபைலில் போய் இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே மறுபடியும் வந்து ரீட் கொடுக்குறேன். ரீட் கொடுக்கும்போது இங்கே ஃபைல் நேம் வந்து EXல தான் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து EX.max அப்படிங்கிறத வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒருக்கா ஏதாச்சும் ஒரு ஃபைல் லோட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃப்ரெஷும் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலில் கரெக்டாக கேப்சர் ஆகிருச்சான்னு பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இங்கே டேரக்ட் லிங்க் இருக்குதுல்ல, இதுலேயே வந்து வியூ ஆகும். கொடுத்தோன்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஃபைல் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சமாக டிலே ஆகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து லோட் ஆயிரும். ஏன்னா இது வந்து டேரெக்டாக இம்போர்ட் ஆகலை, உங்களுக்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணல, அங்கேருந்து லிங்க் தான் பண்ணுறோம். அந்த லிங்க் இருக்கும்போது நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இங்கே ஸ்பீடாக வரும், கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கனால. இப்போ அங்கே லோட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து டேரெக்டாக லோட் ஆகிருச்சு. ஆனால் அந்த மரம் செடியெல்லாம் லோட் ஆகலை. பட் அது வந்து லோட் ஆகாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து காஸ்மோஸ் ப்ரௌசரோட மரம் செடியெல்லாம் இருக்கிறது, அதனால் இது எடுத்துக்காது. ஏன்னா நம்ம இங்கே Twinmotion வர்றதே வந்து இங்கே நம்ம கிராஸு அந்த பிளான்ட் எல்லாமே வந்து ட்ரீஸ் எல்லாமே செட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரியேட் ஆகிக்கும். சரி, கேட்கலாம், ஓகே எனக்கு இது வந்து செட் ஆகிருச்சல்ல, இப்போது நான் இங்கே வேறு ஏதாச்சும் மரம் செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாருங்கள், இங்கே இருக்கிற லைப்ரரிஸில் இருக்கிற அசட்ஸ் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும். இப்போது இங்கே இருக்கிற பிளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வெஜிடேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இங்கே பிளைன் செலக்ட் பண்ணும்போது பாப்புலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாயிலேஜுங்கிறதுல வந்து இங்கே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிராஸ் அண்ட் ஃப்ளவரில் உனக்கு பிடிச்ச கிராஸ், இப்போ இந்த கிராஸ் நல்லா இருக்குன்னா இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் லோட் பண்ணுங்கள். இங்கே லோட் பண்ணோன்னா இங்கே வந்து கவுண்டிங்காக எவ்வளோ டெப்த்து வேணும் அப்படிங்கிறது நான் வந்து ஜஸ்ட்டு இங்கே சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்எஃப் சொன்னீங்கன்னா ஃபோக்கஸு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அழகாக வந்து லான் வந்து க்ரியேட் பண்ணியாச்சுங்களா. ஏன்னா ரொம்பவுமே வந்து கஷ்டப்படணுன்ட்டு கிடையாது. இதில் இருக்கிற லான் வந்து ரியலிஸ்டிக்காகவே டைனாமிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒரு அனிமேஷனும் வந்து வரும். சரி, இதுலேயே வந்து செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வெஜிடேஷன்ஸில் ட்ரீ இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற ட்ரீயே வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இதையும் வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி கொடுக்கணுனாலும் கூட ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் டாப் வியூ போயிட்டேனுங்களா, இதே மாதிரி தான் இந்த பாப்புலர்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மரம் 1 2 இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே லோட் பண்ணலாம். இப்போ இது வேணாம், இப்போ இந்த மரத்தை லோட் பண்ணுறேன். இப்போ இது ஒன்று, இப்போ கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வச்சுட்டேனுங்களா. இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணாலே எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள்.
சப்போஸ் இதிலிருந்து எனக்கு வேறு ஏதாச்சும் இப்போ டேட்டா ஸ்மித்துனாலே அங்கே அசட்ஸ் வச்சா எனக்கு இங்கே அசட்ஸ் வரணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 3ds மேக்ஸில் இப்போது இங்கிருந்தே பாருங்கள், நம்ம வந்து சாய்ஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்லேயே மாடலில் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதுல போயிடலாம். வெஹிக்கிள்ஸில் இப்போ கார் வந்து லோட் பண்ணிட்டேன், பட் இது வந்து ப்ராக்ஸியாக தான் இருக்குது. நம்மளுக்கு வியூ பண்ணோன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல் மெஸ்ஸுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், மெஸ் லோட் ஆயிரும். இப்போ இந்த காரை வந்து செலக்ட் பண்ணி லைட்டாக நகர்த்தி வச்சிடலாம். இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிங்க்ரனைஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணது தான் ரீஃப்ரெஷ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். 3ds மேக்ஸ்லேருந்து Twinmotionக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த 15 to 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த டேரக்ட் லிங்க் வரும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் கொஞ்சம் ப்ராசஸிங்கில் ஹேங் ஆகும். மற்ற பிரகாரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் ஃப்ரீயாக ஸ்பீடாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்சர், அந்த பில்டிங்கெல்லாம் ஒவ்வொரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுன்னு சரி, அசட்ஸை இதில் இருக்கிற அசட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குவாலிட்டியாக சூப்பராகவும் இருக்கும். இதுலேயே டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டரிங் எடுக்கும்போது ரெண்டரிங்கோட அவுட்புட்டும் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சைடு வந்து நான் லோட் பண்ணிட்டேன், அங்கே டேரக்ட் வந்துட்டோன்னாவே வந்து இந்த இடத்துல லோட் ஆகிடுச்சுங்களா. இப்போ ஃபைல் வந்து ரெண்டர் பண்ணி இமேஜாக நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீடியா அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இதில் வந்து இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிக்கு, இந்த இமேஜை தான் ரெண்டர் பண்ண போகிறேன்னு. ஏன்னா இந்த இமேஜை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜில் கலர் கரெக்ஷன் எல்லாம் சூரியன் எப்படி வரணும், அதே மாதிரி இதில் எக்ஸ்போசர் வந்து எந்த லெவலுக்கு இருக்கணும், ஓவர் எக்ஸ்போசர் வந்து இருக்கக்கூடாது. கீழே பாருங்கள் வெதர் கண்டிஷன் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போ இதுலேயும் வந்து கொஞ்சம் எனக்கு பனிமூட்டமாக இருக்கணுமா இல்லை நார்மலாக வந்து இந்த மாதிரியே இருக்கட்டுமா அப்படிங்கிறது இதில் நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதில் போய்க்கோங்க. இதில் தான் வந்து இமேஜின்னு இருக்குதெல்லாம், இந்த இமேஜோட இது இப்போ நான் கொடுக்கும்போது இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணனா ஒரு இமேஜ் வந்துருச்சுங்களா. இதில் அவ்வளோதான், ஒரு இமேஜ் என்ன ஃபார்மேட் வேணும், பிஎன்ஜியாக இதாங்கிறது. இப்போ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் எனக்கு வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறதுனால ஹை குவாலிட்டி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ வேண்டாம், பனோரமா ரெண்டர் வேண்டாம், அதுக்கு அடுத்தது இதை பர்சனலைஸ் மாற்றலாம். இதெல்லாமே ஓகே அப்படிங்கும் போது இங்கே ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா datasmith யூஸ் பண்ணி நம்மளோட லைவ் சிங்க் கொடுக்கும்போது 3ds மேக்ஸ்லேருந்து Twinmotionக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு அவுட்புட் கொடுக்கலாம். இங்கே எனக்கு ஒரு விண்டோ வேணும்னாலும் கூட ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னால் விண்டோ வந்து கிரியேட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒர்க் எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் 3D சாஃப்ட்வேரில் நிறையா அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. அதெல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். இது இல்லாமல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் 3D சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இல்லை ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.